ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு புது எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பற்றி நம்ம பேச போகிறோம். ரொம்ப தெரிஞ்ச பிராண்ட் அப்படின்னே சொல்லலாம். ராயல் என்ஃபீல்ட்லேருந்து ஒரு எலக்ட்ரிக் பைக் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ரைஸை இன்னும் சொல்லலை, ஸ்பெசிஃபிகேஷன்லேயும் வந்து பெருசாக சொல்லலை. பட் வண்டியை வெளியிட்ருக்காங்க. ஓகே, அவங்க 2025லேருந்தே இந்த வண்டியை வந்து இப்படி அப்படின்னு சொல்லி அதை வெளியிட்டாங்க. இப்போ குளோபலாக லான்ச் பண்ண ப்ராடக்ட்டு தான் நம்ம இந்தியாவுக்கு வருது. ஸோ இந்த ப்ராடக்டை பற்றி நம்மளோட விமர்சனத்தை வைப்போம். இது எப்படி இருக்குது அண்ட் இது என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் கொண்டு வருவாங்க அப்படின்றத உங்களுக்கும் நான் ஒரு க்ளூ சொல்கிறேன். நீங்கள் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் அது கொண்டு வருவாங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் அதை எதிர்பார்க்கலாம் அப்படின்றதும் நான் சொல்கிறேன். அண்டு இந்த வண்டி யாருக்கு சூட் ஆகும், ஆரியிலேருந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வருது அப்படின்றது ஒரு க்யூரியஸான ஒரு விஷயந்தான். ஏன்னா மிகப்பெரிய பிராண்டு, கிட்டத்தட்ட ஆரி அப்படின்னாலே நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு ரிலையபிளான வண்டி, எந்த அளவுக்கு கிளாசிக்கான வண்டி அப்படின்னு. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் அதே அளவுக்கு அவங்களோட ரிலையபிள் கிளாசிக் எல்லாம் இருக்குமா இருக்காதா அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஆர் கம்யூனிட்டி சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படின்றதும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் விருப்பப்பட்டவங்க ஜாயின் பண்ணலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் வந்து உங்களோட பப்ளிக் சார்ஜிங் அப்படின்னு சொல்ல முடியாது, உங்களோட ப்ரைவேட் சார்ஜிங்கை கூட பப்ளிக் சார்ஜிங்கை நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ஒரு எமர்ஜென்சிக்கு சார்ஜிங் பண்ணுறதுக்கு நம்ம இந்த லொக்கேஷன்லாம் நம்ம வந்து நம்மளோட drmarketplace.inல நம்ம போட்டுக்கோம். உங்களுக்கு உங்களோட வீடை வந்து இல்லை உங்களோட வீடோ ஆஃபீஸோ இல்லை உங்களுக்கு எங்கேயாச்சும் பார்க்கிங் லாட்டில் உங்களுக்கு ஒரு சின்ன சார்ஜிங் பாயிண்ட், ஒரு 3 பின் சார்ஜிங் பாயிண்ட் வைக்க முடியுது அப்படின்னா எனக்கு வந்து இந்த drmarketplace.inல ஒரு ஃபார்ம் இருக்குது, அதை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புங்க. உங்களோட சார்ஜிங் லொக்கேஷன் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ எமர்ஜென்சிக்கு உங்கள் வீடு பக்கத்தில் யாராச்சும் வராங்க சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு பே பண்ணிட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் டிஆர் சார்ஜிங் பாயிண்ட்டு. ஸோ நம்ம வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராயல் என்ஃபீல்டு. ஓகே, ராயல் என்ஃபீல்டு ஒரு ஸ்டடியான ஒரு புல்லட் ப்ரூஃப் வண்டி அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வண்டியை வந்து எந்த வண்டியாக எடுத்தாலும் நல்ல ஒரு சாலிடாக இருக்கும், நல்ல ஒரு வெயிட்டாக இருக்கும். ஒரு லாங் டிஸ்டன்ஸுக்கெலாம் போகிறதுக்கு ராயல் என்ஃபீல்டு வந்து ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிளாக இருக்கும். ஸோ ராயல் என்ஃபீல்ட்லேருந்து ஒரு வண்டி வருது அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அதே அளவுக்கு எதிர்பார்ப்பு நம்மக்கிட்ட இந்த வண்டியிலையும் வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொண்டு வராங்க அப்படின்னும் போது அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஓகே, ராயல் என்ஃபீல்ட்லேருந்து ஃப்ளையிங் ஃப்ளீ அப்படின்னு சொல்லி ஒரு வண்டி கொண்டு வராங்க, ஃப்ளையிங் ஃப்ளீ C6 அப்படின்றது. ஸோ இது என்ன ராயல் என்ஃபீல்டு ஃப்ளையிங் ஃப்ளீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் சமயத்தில் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் இருக்கும்போது ராயல் என்ஃபீல்ட்லேருந்து ஃப்ளையிங் ஃப்ளீஸ் அப்படின்னு ஒரு வண்டியை விட்டுருக்காங்க. ஸோ இது எதுக்கு மேஜராக யூஸ் பண்ணாங்க, வேர்ல்டு வார் டைமில் எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட கம்யூனிகேஷன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனு அதெல்லாம் கிடையாது. ஸோ கம்யூனிகேட் பண்ணோன்னா நேரடியாக போய் தான் நம்ம வந்து தூது சொல்லணும், மெசேஜ்லாம் வந்து அது வழியாக தான் அனுப்புவாங்க. ஸோ அவங்க எந்தெந்த டெரிட்டரியில் போய் அவங்க போர் புரிகிறாங்களோ அங்கே வந்து அவங்களோட வார் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸையும் வந்து அவங்க பேராஷூட் மூலியமாக அனுப்புவாங்க. ஸோ அதுக்கு ஒரு லைட் ஃப்ரேமில் ஒரு வெஹிக்கிள் வேணும் அப்படின்றதுனால இந்த ராயல் என்ஃபீல்ட்லேருந்து ஃப்ளையிங் ஃப்ளீ அப்படின்றத பேராஷூட் மூலியமாக, பேராஷூட்டு கிளைடர் மூலியமாகவே அங்கே இருக்கிற டெரிட்டரிஸுக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு லைட் வெயிட்டில் ஒரு 50 கேஜி தான், நீங்கள் 50லேருந்து 60 கேஜிக்குள்ளே இருக்கிற வண்டியை தான் இந்த ஃப்ளையிங் ஃப்ளீயாக வந்து டிசைன் பண்ணி அனுப்புனாங்க. ஸோ அதில் வந்து ஒரு 125 சிசி இன்ஜின் இருக்கிற ஒரு வண்டி. ஸோ அங்கே மெசேஜை பாஸ் பண்ணுறதுக்காக, அங்கே வார் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண ஒரு வண்டி தான் இந்த ஃப்ளையிங் ஃபீல்டு, ஒரு லைட் வெயிட்டான வெஹிக்கிள். ஸோ இதை கான்செப்டாக எடுத்துக்கிட்டு லைட் வெயிட் டிசைனில் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொண்டு வர ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட டிசைன் பார்த்திங்கன்னா, அந்த ஃப்ளையிங் ஃப்ளீ, அந்த போர்க்காலத்தில் யூஸ் பண்ணாங்கள்ல ராயல் என்ஃபீல்டோட ஃப்ளையிங் ஃப்ளீ, அதுலேயே இவங்க C6 அப்படின்ற டிசைனில் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதோட கான்செப்ட் படி பார்த்திங்கன்னா, அவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொண்டு வராங்க, ஒரு லைட் வெயிட் பிளாட்ஃபார்மில் கொண்டு வரணும் அப்படின்றது தான். ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னும் போது இவங்க முன்னாடி இருந்த வெஹிக்கிள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரக்கடாக இருக்கும், ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப சாலிடாக இருக்கும். அந்தளவுக்கு ரக்கட் ஸ்ட்ராங்லாம் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அடாப்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா அதனால் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கப்படலாம், உங்களுக்கு வந்து ரேஞ்சு கம்மியாகலாம். ஸோ அவங்க இந்த கான்செப்ட்டுக்கு போயிட்டாங்க, லைட் வெயிட் மெட்டீரியலில் கொண்டு வரணும் அப்படின்றதுனால ராயல் என்ஃபீல்டு. இப்போ கூட ஒரு வண்டி போச்சு பார்த்தீங்களா, அந்த டட் சவுண்டு. ஸோ ராயல் என்ஃபீல்டு அப்படின்னாலே நம்ம அந்த ஸ்ட்ராங் அந்த ஆஸ்பெக்டில் இல்லாமல் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வரும்போது ஒரு லைட் வெயிட் வெஹிக்கிளாக கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். அந்த கான்செப்டை இந்த ஃப்ரேமை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, மறுபடியும் ரீடிசைன் பண்ணி ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட கர்வ் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது நாட் மோர் தென் ஒரு
125 கேஜிக்குள்ளேயே இதை ஃபிட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு லைட் வெயிட் ஆர்கிடெக்சர் அப்படின்னும்போது அவங்களோட பேட்ரி பேக் அப்படின்னும்போது பேட்ரி பேக்கில் மேக்னீஷியம் அலாயில் கொண்டு வந்திருக்காங்க. மேக்னீஷியம் அலாய் அப்படின்னும்போது ரொம்ப லைட் வெயிட் மெட்டீரியலில் மேக்னீஷியம் அலாயில் கொண்டு வருவாங்க. இது வந்து டியூரபிளாகவும் இருக்கும், அதே நேரத்தில் பேட்ரிக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கவசமாகவும் இருக்கும். ஸோ பேட்ரி வந்து மேக்னீஷியம் அலாய் காஸ்டிங்கில் கொண்டு வந்திருக்கிறது ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். பேட்டரியோட எக்ஸாக்டாக எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா டிஃப்ரெண்ட் பேட்ரி வெரைட்டியில் இருக்கும் அப்படின்றாங்க. மேபி அது ஒரு 3-4 கிலோவாட் 5 கிலோவாட்குள்ளே கொண்டு வரலாம். பட் எக்ஸாக்டாக என்ன கிலோவாட் அப்படின்னு சொல்ல, இதோட ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 200 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ரேஞ்சில் இருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பேட்டரியில் கொண்டு வரும்போது ஒவ்வொன்றுக்கும் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரேஞ்சஸ் கிடைக்கும் அப்படின்றது தெரியுது. பட் என்ன அப்படின்றது கரெக்டாக சொல்ல. அண்ட் பெல்ட் ட்ரைவ் மோட்டார் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் ஆர்கிடெக்சர்னு பார்க்கும்போது நம்ம அந்த வண்டியை அப்படி பார்க்கும்போது இது என்ன சிங்கிள் சீட்டில் இருக்குது, இது டபுள்ஸ்லாம் போக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எடுப்புது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த இவங்க டிசைனில் பார்த்திங்கன்னா அது சிங்கிள் சீட்டில் ஒரு கன்வீனியண்ட்டான வெஹிக்கிளில் ஒரு அர்பன் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஜாலியாக போயிட்டு வர்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த வண்டியை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சரி, இதெல்லாம் நல்லா இருக்குப்பா, நீங்கள் கொண்டு வந்திருக்கிற லைட் வெயிட் பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், மேக்னீஷியம் அலாயில் பேட்டரி கொண்டு வந்திருக்கட்டும், 200 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. மோஸ்ட்லி சிட்டி கம்யூட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைட் வெயிட் பாடி ஃப்ரேமில் கொண்டு வந்திருக்கீங்க, எல்லாமே ஓகே. பட் வேர் இஸ் ராயல் என்ஃபீல்டு? இதில் எங்கே ராயல் என்ஃபீல்டை பார்க்க முடியுது அப்படின்றது தான். இந்த கான்செப்ட் வைஸ் நீங்கள் வந்து ஃப்ளையிங் ஃப்ளீ அப்படின்ற ஒன்று வந்து ரீடிசைன் பண்ணி கொண்டு வந்தால் கூட, ஃப்ளையிங் ஃப்ளீ அப்படின்றது அது ஒரு போர்க்காலத்தில் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் ரியாலிட்டியில் அது ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன்னா அப்போ போர் தேவைக்காக பேராஷூட்டில் கொண்டு வர்றதுக்காக நம்ம வந்து நீங்கள் லைட் வெயிட் ஆர்கிடெக்சரில் கொண்டு வந்தீங்க. ஆனால் இப்போ அட் ப்ரெசென்ட்டில் கரண்ட் மாடலில் பார்த்திங்கன்னா நீங்கள் கிளாசிக் 350 இருக்கட்டும், இப்போ இருக்கிற ஹண்டர் இருக்கிறதுலேயே வந்து லோவஸ்ட் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்டர் 350 ஒரு 180 கேஜி 190 கேஜி கிட்ட வருது. ஸோ அப்படி இருக்கும்போது ராயல் என்ஃபீல்டு அப்படின்னாலே அந்த ரஃப் அண்ட் டஃப் கேரக்டர் தான். அந்த கேரக்டரை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த டிசைனு. அண்டு நீ எவ்வளோ தான் சமாதானம் சொன்னாலும் அந்த ஆரி அப்படின்னும் போது நமக்கு அந்த ரஃப் அண்ட் டஃப் கேரக்டர் இருக்கும். இதோட லுக் வைஸ் அப்படின்றது நம்ம பார்க்கும்போது இப்போ டெஸ்டிங்லாம் போயிட்டுருக்கு, சென்னையில் கூட டெஸ்டிங்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த கேரக்டர் ஓகே, அந்த சவுண்டு டட் சவுண்டு அந்த கேரக்டர் நம்ம மிஸ் பண்ணுவோம். ஆப்வியஸ்லி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னாலே அந்த டட் கேரக்டர்லாம் நம்ம மிஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் முக்கியமான ஒரு அம்சமே அந்த ஒரு ஜெய்ஜாண்டிக் லுக்கு தானே, அதுவே மிஸ் ஆகுது அப்படின்றது தான் இதோட மிகப்பெரிய விமர்சனமாக இருக்குது. அண்டு இதில் இந்த வண்டி வந்து ஒரு லுக் ஒரு சைடில் பார்க்கும்போது இது ஏதோ மொப்பட் வெஹிக்கிள் மாதிரி இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது. அண்டு ஒரு இதை பார்த்தா ஆரி அப்படின்றதே யாரும் நம்ப மாட்டாங்க, என்ன ஒரு சைக்கிள் மாதிரி இருக்குது, ஆரியில் ஏதோ சைக்கிள் விட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எங்கேயோ இவங்க வந்து அந்த ஆரி அப்படின்ற அந்த கேரக்டரை ஏதோ கொஞ்சம் விட்டு கொடுத்தா மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதுதான், எப்படி பார்த்தாலும் ஒரு ராயல் என்ஃபீல்டு வண்டியை வாங்குகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லாத மாதிரி தான் இவங்க வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. அட்லீஸ்ட் இவங்க இந்த சேசிஸ் கூட ஒரு ஹண்டர் 350 மாதிரியாச்சும் இருந்திருக்கலாம், ஓகேங்களா. ஓரளவுக்கு அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஒரு எலக்ட்ரிக் பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்திருக்கலாம். முழுக்க ஒரு புது பிளாட்ஃபார்மை கொண்டு வரேன், ஃப்ளையிங் ஃப்ளீ பிளாட்ஃபார்மை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னும் போது அது இந்த இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்றது தான். ஏன்னா இது குளோபலி கொண்டு வராங்க. குளோபலி அப்படின்னும் போது நீங்கள் என்ன ப்ரைஸ் வச்சாலும் வெளியில் UK USA வாங்குவாங்க, பட் நம்ம ஊரில் வாங்குவாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் இதுலேயே வந்து இந்த RE450 அந்த டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே பார்க்குறீங்களா, அதே மாதிரி டிஸ்பிளே இதுலேயும் இருக்குது. இல்லை ரேப்பிட் சார்ஜிங் இருக்குது அப்படின்றாங்க, பட் அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து நம்ம எதிர்பார்க்குற ஆரி இது இல்லை, இது வந்து ஒரு புதுமையான ஆரியாக இருக்க போகுது. அண்டு இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் இல்லை அப்படின்றது இவங்க ரேட்டை வச்சு தான் இருக்குது. ஆரியோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே 2 lakhs அபோவ் தான் இருக்கும். ஸோ எல்லா ஸ்பெக்குலேட்டரும் சொல்கிறது என்னென்னா இதோட ப்ரைஸ் கண்டிப்பாக இவங்க வந்து கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் தான் வைப்பாங்க. ஏன்னா யூஸ் பண்ணியிருக்கிற குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்லாம் வந்து டாப் நாச்சாக இருக்கும். அதனால் 2 lakhs அபோவ் தான் இருக்கும் அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ 2 lakhs அபோவ் இருந்தால் இந்த வெஹிக்கிள், இந்த ஃப்ளையிங் ஃப்ளீ C6
வாங்குறதுக்கு இங்கே ரெடியா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆரியோட ஃப்ளையிங் ஃப்ளீ எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் தெரியும். இவங்கெல்லாம் ஒன்று ஒன்றா லான்ச்சஸ் வருவாங்க, அப்போ நமக்கு வந்து முழுமையான டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ இந்த ஃப்ளையிங் C6 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். See you on next video. Until then, bye bye from Divakar. Bye bye.